இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2 அதிகாரம் 11வது வசனம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாய் உலக இரட்சகர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை வேதமே வெளிச்சம் என்கின்ற தியானத்திற்கும் வாக்குத்தத்த செய்தியாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதை நினைத்து தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன். அவனுடைய வசனம் சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசுவின் பிறப்பை குறித்து உலகமே நினைத்து பார்க்கிற இந்த டிசம்பர் மாதத்தில், இந்த 1ஆம் தேதியில் நாமும் அவருடைய பிறப்பை குறித்து சிந்தித்து பார்ப்போம். இரட்சகர் என்றால் விடுதலை தருகிறவர். 3 விதமான விடுதலையை குறித்து இந்த காலை நேரத்திலே நாம் தியானம் பண்ணி, இயேசு இதை ரட்சிக்கத்தான் பூமியில் வந்தார், இதை மாத்திரம் அல்ல, இன்னும் பல காரியங்களை ரட்சிப்பதற்காக அவர் இந்த பூமியிலே வந்தார். குறிப்பாக இந்த மாதத்திலே தேவன் பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். பாவ மன்னிப்புக்காக இந்து சகோதரர்கள் மொட்டை அடிக்கிறார்கள், முடியை காணிக்கையாய் கொடுக்கிறார்கள், சரீரத்தை கிறுக்கிக் கொள்ளுகிறார்கள், சரீரத்திலே கொக்கியால் மாட்டி தொங்குகிறார்கள், அங்க பிரதட்சணை செய்கிறார்கள், எத்தனையோ விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதா என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறித்தான். எனவே பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இயேசுவுக்கு உண்டு. முழு உலகத்தின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். எனவே பாவத்திலிருந்து நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், விடுதலை பெற வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து தான் வழி, இயேசு கிறிஸ்து தான் சத்தியம், இயேசு கிறிஸ்து தான் ஜீவன். எனவே பாவங்களிலிருந்து அவர் நம்மை ரட்சிக்கிறவர். ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, சாபத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர். ஆதாம் செய்த கீழ்ப்படியாமையினாலே, அந்த குடும்பம் செய்த கீழ்ப்படியாமையினாலே சாபம் பூமியிலே சூழ்ந்து கொண்டது. 2ஆம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்துவினாலே அந்த சாபத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தாமே தம்மை தாமே தாழ்த்தி, அவருடைய மரண பரியந்தமும் தாழ்த்தி, நமக்காக, உனக்காக, எனக்காக, எல்லாருக்காகவும் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார், நிச்சயம் ஒரு நாள் திரும்பி வருவார். எனவே அந்த தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் சாபங்களை முற்றிலும் நீக்கிவிட்டேன் என்று சொல்லுகிறார். 3வது, அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்களும் நானும் அடிமைப்பட்டிருக்கிற சாபத்தில் ரட்சிக்கிற தேவன் சொல்லுகிறார், வியாதியிலிருந்து நான் உன்னை ரட்சிப்பேன். பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், சாபத்திலிருந்து ரட்சிக்கிறவர், வியாதியிலிருந்து ரட்சிக்கிறவர். எனவே வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வம். பாவத்தின் விளைவு, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. எனவே வியாதி, எல்லா வியாதிக்கு காரணம் பாவம் அல்ல, ஆனால் வியாதிகள் பாவத்தினால் வருகிறது என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப சில பாவங்கள், யோசித்து பாருங்கள், ஒழுக்கமில்லாத வாழ்க்கை, குடிக்கிறதினால் வருகிற வியாதி, புகைப்பிடிக்கிறதினால் வருகிற வியாதி, போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறதுனால் வருகிற வியாதி, ஆபாச படங்களுக்கு அடிமையாகிறதுனால் வருகிற வியாதி என்று பலவிதமான வியாதிகள் உண்டு. எனவே இன்றைக்கு இரட்சகராகிய இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார், என் உறவுகளுக்காக பிறந்திருக்கிறார், என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்கின்ற இந்த நற்செய்தியை, இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும்
ஒரு 5 நபருக்காவது இந்த மாதத்துல இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார், இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லுங்கள். நற்செய்தி அறிவிப்பதுதான் நம் மேல் விழுந்த கடமை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லார் வீடுகளிலும் நட்சத்திரங்களை கட்டுவார்கள். ஏன் நட்சத்திரம் கட்டுகிறோம்? அன்றைக்கு அந்த மாட்டு கொட்டகையின் மேலே சாஸ்திரிகளை வழிநடத்தின வாழ் நட்சத்திரம் இங்கு இயேசு இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்தினது. இன்றைக்கு நட்சத்திரம் கட்டுகிற ஒவ்வொரு வீடுகளிலும் இயேசு இருக்கிறாரா? யோசித்து பாருங்கள். நட்சத்திரம் கட்டுவது என் வீட்டில் இயேசு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் கட்டுகிறோம். வீட்டில் மாத்திரமல்ல, உங்கள் உள்ளங்களில் இயேசு இருக்க வேண்டும், உங்கள் இருதயத்தில் தேவன் இருக்க வேண்டும். அதை சிந்தித்து பாருங்கள். கருத்தாய் கிறிஸ்துமஸ் காலங்களை நற்செய்தி அறிவிப்பதிலே நாம் மிக தீவிரமாய் செயல்படுவோம். ராஜ்யங்களை, தேவனுடைய ராஜ்யத்தை நிரப்புவோம். ரட்சிக்கப்பட்ட அநேகர் தேவன் அண்டைக்கு வருவார்களாக. தேவநாமம் மகிமைப்படட்டும். ஜெபிக்கலாம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அன்றைக்கு மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல ராஜா, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் நீர் அறிவித்து கொண்டே இருக்கிறதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் இயேசுவே மெய்யான தெய்வம் என்றும், இயேசுவின் இரத்தம் என் பாவங்களை நீக்கினது என்றும், அவர் எனக்காக இந்த பூமியில பிறந்தவர் என்று விசுவாசிக்க நம்ப தேவன் உதவி செய்யும். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நற்செய்தி அறிவிக்கிற பாத்திரங்களாய் மாற்றும் உங்களுடைய கருத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்களை அட்வான்ஸாய் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருந்து இந்த பண்டிகை நாட்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. ஆமென், ஆமென்.